நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த கும்பல் தமிழக கடற்கரையை கடத்தலுக்கு பயன்படுத்தியது எப்படி? நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்துவது அதிகரித்து வருகிறது. வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற பலரை படகுடன் சேர்த்து போலீசார் கைது செய்துள்ளனர். சில மாதங்கள் கடத்தல் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு கும்பல் கஞ்சா கடத்த முயன்று போலீசிடம் சிக்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த 4 வேதபதி கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. கடத்தல் கும்பலை பிடிப்பதற்காக வேட்டைக்காரன் இருப்பு போலீசார் கடற்கரை பகுதிக்கு சென்று தீவிர ஆய்வு நடத்தினர். அப்போது படகு மூலம் இலங்கைக்கு கடத்தவிருந்த சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 364 கிலோ கஞ்சா மூட்டைகள் மற்றும் ஃபைபர் படகை பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற சத்தியசீலன், சுகுமார், மகேந்திரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து காரில் கொண்டுவரப்பட்ட கஞ்சா மூட்டைகளை இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்படும் கஞ்சா மூட்டைகளை நடுக்கடலில் இலங்கை படகில் மாற்றம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். அதற்குள் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மூட்டைகளை நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர்ஷிங் நேரில் பார்வையிட்டு கடத்தல் கும்பலை பிடித்த போலீசாரை பாராட்டினார்.